ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். ஸ்மைல். ஓகே, சூப்பர். நான் வீடியோவில் பேசாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறீங்க. அப்போது இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஃபோட்டோகிராஃபியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேமராவுடைய பேசிக் செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? கேமராவை பற்றி லேர்ன் பண்ண ஆசையாக இருக்கா? நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? கேமராவுடைய செட்டிங்ஸ் தெரியாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க தயங்குறீங்களா? ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு கேமராவுடைய பேசிக் செட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் நம்ம எடுத்த ஃபோட்டோ அழகாக வந்திருக்காது. அதுக்கு காரணம் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபோட்டோ அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறது ஜஸ்ட்டு இமேஜ் கிடையாது, அது ஒரு ஆர்ட், ஒரு டிஜிட்டல் ஆர்ட். நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணுறோம். இந்த ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்கணும்னா உங்கள் பேசிக் செட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேமராவில் 3 பில்லர் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குது. ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர், ஐஎஸ்ஓ. இதை கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். கேமராவுடைய மெயின் செட்டிங்ஸை பற்றி பார்ப்போம். ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர், ஐஎஸ்ஓ. ஷட்டர் ஸ்பீடுங்கிறது என்ன? ஷட்டர்னால் உங்களுக்கு என்ன தோணுது? ஷட்டருங்கிறது ஒரு கேமராவுக்குள்ளே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் தான் ஷட்டர் ஸ்பீடு. இந்த ஷட்டர் ஸ்பீடுங்கிறது கேமராவுக்குள்ளே எவ்வளோ நேரத்துக்குள்ளே லைட்டை கொண்டு வரணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ஷட்டர் ஸ்பீட். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்கள் ஐஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற ஃபங்க்ஷன் மாரி தான் அதுவும். நீங்கள் எவ்வளோ டைமுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த விஷுவலை அது ஒரு மோஷன் ப்ளர் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். இதுவே ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருந்தாலும் அது ஃப்ரீஸாக கிடைக்கும். ஷட்டர் ஸ்பீடுங்கிறது உங்கள் கேமரா டிஸ்பிளேயில் 1/some வேல்யூ இருக்கும். இது உங்கள் கேமரா ரேஞ்சுக்கு ஏற்ற மாரி அந்த வேல்யூ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸில் இருக்கும். உங்கள் ஷட்டர் ஸ்பீடை டிஃப்ரெண்ட் வேல்யூவில் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு இந்தமாரி தான் ஒரு அவுட்புட் கிடைக்கும். உங்கள் ஷட்டர் வேல்யூவை அதிகமாக வச்சு எடுக்கும் போது உங்கள் சப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். உங்கள் ஷட்டர் வேல்யூவை லோவாக வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும். ஒரு பைக் ஸ்டண்ட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஷட்டர் ஸ்பீடு வேல்யூ அதிகமாக வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீஸ் மூமெண்ட் கிடைக்கும். இதுவே ஒரு சைக்கிளில் ஒரு பர்சன் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும், பேக்ரவுண்டு ஒரு மோஷன் பிளரில் கிடைக்கும். இதே ஒரு வெட் பாலை எடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணும் போது அதில் இருக்க வாட்டர் ஃப்ளோவை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக வச்சு எடுக்கணும். ஒரு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபியில் வாட்டர் ஃபால்ஸோடைய வாட்டர் எல்லாமே ஒரு மோஷன் பிளரில் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு யூனிக்காக ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு லைட்டை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேவ் ஃபார்மை ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணலாம். ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்கிறத எந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூனிக்காக ஃபோட்டோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை ஹை ஷட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணுங்கள். ஒரு லோ ஷட்டர் ஸ்பீடில் உள்ள ஒரு இமேஜ், ஒரு ஹை ஸ்பீடு ஷட்டர் ஸ்பீடில் உள்ள இமேஜ், இந்த ஜெயின் வீலை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த ஷட்டர் ஸ்பீடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது. இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு 3 டைப் ஆஃப் ஷட்டர் ஸ்பீடு வேல்யூவில் உங்களுக்கு இந்த இமேஜ் இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு ஷட்டர் ஸ்பீட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற மெயின் செட்டிங்ஸ் அப்பேச்சர். அப்பேச்சருங்கிறது ஒரு கேமராவுடைய லென்ஸுடைய ஓப்பனிங் சைஸ் தான் அப்பேச்சர். இந்த அப்பேச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர்ராக இருக்கணுமா இல்லை ஷார்ப்பாக இருக்குமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ பண்ணுறீங்கன்னா அப்பேச்சர் வேல்யூ லோவாக இருக்கணும். அப்பேச்சருங்கிறது உங்கள் கேமராவில் எஃப் வேல்யூவில் ஷார்ட் ஆகும். இது எஃப் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. உங்கள் கேமரா டிஸ்பிளேயில் எஃப் ஸ்டாஃப் வேல்யூ f3.5லேருந்து மேக்ஸிமம் f22 வரைக்கும் இருக்கும். இது கேமரா லென்ஸுடைய ஓப்பனிங் சைஸ். இந்த எஃப் ஸ்டாஃப் வேல்யூவை லோவாக வைக்கும் போது ஓப்பன் சைஸ் பெருசாகவும், எஃப் ஸ்டாஃப் வேல்யூவை அதிகமாக வைக்கும் போது ஓப்பன் சைஸு சின்னதாகவும் இருக்கும். இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், இப்படி நீங்கள் எஃப் ஸ்டாஃப் வேல்யூவை கம்மியாக வச்சிங்கன்னா
உங்கள் பேக்ரவுண்ட் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி தரும். இதே எஃப்ஸ்டாப் வேல்யூவை அதிகமாக வைக்கும் போது உங்கள் பேக்ரவுண்ட் ஷார்ப்பாக இருக்கும். இந்த இமேஜில் பாருங்கள், ஆப்பிள் ஃபோக்கஸ் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் எவ்வளோ பிளர்ராக இருக்குங்கிறது. இந்த ரோவில் இருக்க எல்லோ கார்ட்ஸை பாருங்கள், நான் ஒரு சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஃப்ரண்டில் இருக்க கார்டும் பேக்கில் இருக்க கார்டும் பிளர்ராக இருக்குது, மிடிலில் ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்கள் அப்பேச்சர் வேல்யூ அதிகமாக இருக்கணும். மினிமம் 11 to 22 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா உங்கள் குரூப் ஃபோட்டோவில் ஃபோக்கஸிங் பாயிண்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும், மற்றது எல்லாமே கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். இந்த அப்பேச்சர் தான் உங்கள் ஃபோட்டோவில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், பிளர்ராக இருக்குங்கிறத டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிள் இமேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லோ லெவல் அப்பேச்சர் வேல்யூ, ஹை லெவல் அப்பேச்சர் வேல்யூவில் ஒரே இமேஜை ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த இமேஜ் எவ்வளோ ஃபோக்கஸ் ஆகும், பேக்ரவுண்ட் எவ்வளோ பிளர்ராக இருக்குங்கிறத ஈஸியாக உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த இமேஜை பாருங்கள், 3 டைப் ஆஃப் அப்பேச்சர் வேல்யூ ஃபோட்டோஸ். லோ லெவல் அப்பேச்சர் வச்சிங்கன்னா இந்தமாரி ஒரு பொக்கே ஸ்டைலான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகும், பேக்ரவுண்டில் இருக்க லைட் லோ லெவல் அப்பேச்சர் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பொக்கேயான ஃபீல் கொடுக்கும். இதுவே ஒரு சிட்டியை லைட் மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லோ அப்பேச்சரில் வச்சு எடுத்திங்கன்னா இந்தமாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங், ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓங்கிறது உங்கள் கேமரா லைட்டுக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குங்கிறத டிசைட் பண்ணும். ஐஎஸ்ஓ நீங்கள் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா க்ளீன் அண்ட் ஷார்ப் ஃபோட்டோஸ் கிடைக்கும். இதே ஐஎஸ்ஓ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களால் நைட் மோட்லேயும் ஃபோட்டோ பண்ண முடியும், பட் உங்கள் ஃபோட்டோவில் நாய்ஸ் இருக்கும். உங்கள் கேமராவோட டிஸ்பிளேவில் ஐஎஸ்ஓங்கிற செட்டிங்ஸ் இந்த கார்னரில் இருக்கும். இந்த ஐஎஸ்ஓ வேல்யூ 100லேருந்து உங்களுக்கு 4000 வரைக்கும் இருக்கும். இது ஒவ்வொரு கேமராவுக்கு ஏற்ற மாரி மாறும். ஒவ்வொரு கேமராவுக்கும் நேச்சுரல் ஐஎஸ்ஓன்னு ஒன்று இருக்கும். அந்த வேல்யூக்குள்ளே உங்கள் ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அழகாக இருக்கும். நீங்கள் ஐஎஸ்ஓ அதிகப்படுத்த உங்கள் ஃபோட்டோஸில் நாய்ஸ் வரும். நீங்கள் ஒரு நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை லோ லைட் சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐஎஸ்ஓ தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது லைட்டை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான எக்ஸ்போஷர் உங்கள் கையில். இந்த இமேஜில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐஎஸ்ஓவில் இருக்க உள்ள இமேஜஸ். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஐஎஸ்ஓ டிக்ரீஸ் பண்ணும் போது அவுட்புட் கிடைக்கும். இந்த ஃபோட்டோவில் லோ ஐஎஸ்ஓவில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது, ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். ஹை லெவல் ஐஎஸ்ஓவில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இது பாருங்கள் இது எவ்வளோ பிளர்ராக இருக்குன்ட்டு. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைட்டு தான். நீங்கள் நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணாலும் ஆர்டிஃபிஷியல் லைட் யூஸ் பண்ணாலும் ப்ராப்பரான லைட் செட்டிங்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் ஐஎஸ்ஓவை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோட்டோகிராஃபில் ஐஎஸ்ஓவை கம்மியாக வச்சு ஃபோட்டோ எடுக்க லேர்ன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு அழகான விஷயத்தை கூட நீங்கள் ஒரு மோசமான கண்டிஷனில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு டிக்ஸ் தலவா, உங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அது எவ்வளோ மோசமாக ஒரு அவுட்புட்டை கொடுக்குங்கிறது பார்க்க முடியும். நீங்கள் ஒரு குட் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்னா நீங்கள் இந்த ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர், ஐஎஸ்ஓவை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கணும். இதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த கேமராவில் வேணும்னா ஒரு அழகான ஃபோட்டோ பண்ண முடியும். ஃபோட்டோகிராஃபியில் சீக்ரெட்டுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஒரு குட் ஃபோட்டோகிராஃபராக உங்களை மாற்றும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் லைட்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். இது ஒரு குட் ஃபோட்டோகிராஃபருக்கான வே. உங்கள் கையில் கேமரா கிடச்சிருந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயிட் பேலன்ஸை பற்றியும் ஹிஸ்டோகிராமை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.